என்ன கேட்குறாருன்னா, ஜும்மாவுக்கு முதல்ல வர்றாங்கல்ல, முதல் நேரத்தில் வந்தாரேயானால் அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அவர் கிடைக்கிறது. 2வது நேரத்தில் வருவாரேயானால் அவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த ஒரு சவாபை அவர் பெறுகிறார். 3வது வருவாரேயானால் அவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கிற ஒரு நன்மையை பெறுகிறார். 4வது வருவாரேயானால் அவர் ஒரு கோழியை குர்பானி கொடுக்கும் நன்மை அடைந்து கொள்கிறார். 5வது நேரத்தில் வருவாரேயானால் அவர் ஒரு முட்டையை குர்பானி கொடுத்தவராக வருவார் என்று ஒரு ஹதீஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கிறது. புகாரியில் 881வது ஹதீஸை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். அப்போ இதை வச்சு அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், குர்பானின்னா ஆடு மாடு ஒட்டகம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ் பிரகாரம் கோழியை குர்பானி கொடுக்கலாம்னு வருது. இந்த ஹதீஸ் பிரகாரம் முட்டையை குர்பானி கொடுக்கலாம் என்று வருகிறது. அப்போ முட்டை குர்பானி கொடுப்பதற்குரியது தானா, கோழியும் குர்பானி கொடுப்பதற்குரியது தானா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு கேள்வி அந்த சகோதரர் கேட்குறார். அதாவது குர்பானி என்பது வந்து குர்பானுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், குர்பானா நெருக்கம்னு அர்த்தம். குர்பானி என்றால் அல்லாவோடு நெருங்குதலுக்குரிய எல்லா வணக்கத்துக்கு பேரும் குர்பானி. நம்ம குர்பானின்றா என்ன விளங்கிட்டோம்னு சொன்னால், இந்த ஆடு மாடு அறுக்கிறதுக்கு அது மட்டும்தான் குர்பானின்னு விளங்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் குர்பானி கிடையாது. எதெல்லாம் குர்பானி தான்? நீங்கள் கொடுக்குற நீங்கள் தொழுகிற தொழுகையும் கூட குர்பான் தான். அல்லாஹ் நெருக்கிறதுக்கு தான் தொழுகிறீங்க. எதுக்காக தொழுகிறீங்க? நீங்கள் வைக்கிற நோம்பும் குர்பான் தான். இப்போ குர்பான்ங்கிறது நம்ம நடைமுறை பழக்கத்தில் வந்து பிராணிகளை பலி கொடுக்கக்கூடிய சொல்லாக நம்மளா மாற்றிக்கிட்டோமே தவிர, குர்பான்கிற அரபி சொல்லுக்கு கர்பங்கிற சொல்லிருந்து பிறந்த ஒரு சொல்லு. இறைவனை நெருங்குதல். இறைவனை நெருங்குதல் என்பது இந்த பலியிடுவதன் மூலமாகவும் நெருங்கலாம். அது இல்லாமல் தஸ்பீஹ், திக்ரு, குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, தானம் தரும் எல்லாமே குர்பான் தான். இறை நெருங்கக்கூடிய காரியம் தான். அந்த அகராதி அர்த்தப்படி வச்சிங்க என்று சொன்னால் அவங்களுக்கு அந்த குழப்பமெல்லாம் விளங்கிக்கிறோம். கோழிங்கிறது வந்து இந்த குர்பானி பிராணியில் வராது. இப்போ பெருநாள் தினத்தில் உலுகையாக கொடுக்குறோம்ல, ஹஜ்ஜி பெருநாளில் வந்து குர்பானி கொடுக்குறோம். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, என்கிட்ட வசதியில் நான் கோழி கொடுக்குறேங்கிறாரு. அது குர்பானி ஆக மாட்டே ஆகாது. அன்னைக்கு கொடுக்க வேண்டிய குர்பானி என்பது 3 தான். ஆடு, மாடு, ஒட்டகம். வழங்குதா? மாடுல எருமையும் சேர்ந்துக்கிறோம். வெள்ளாடில் செம்மை ஆடுல வெள்ளாடு செம்மறியாடு சேர்ந்துக்கணும். அப்போ இதுகளை தான் குர்பானி கொடுக்கணும் என்பது தான் ரசூலுல்லாஹ் காட்டின ஒரு வழிமுறை. அது மற்றதை வந்து குர்பானிக்கு உரிய பிராணி இல்லை. அதே நேரத்தில் வந்து கோழியை வந்து செய்கிறான். ஒரு கோழி எடுத்து இந்த கோழியை நான் அறுத்து அதை ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறேன்னு ஒருத்தர் சும்மா கொடுக்குறார். பெருநாள் தினத்தில் கொடுக்குற குர்பானியாக இல்லாமல் இதனுடைய நன்மை அல்லாட்ட எதிர்பார்த்து கோழியை கொடுக்குறாருன்னா அதுவும் குர்பானி தான். அல்லாவுடைய நன்மைக்கு தானே கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு நன்மை இருக்கத்தானே செய்கிறது. அந்த குர்பானி எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு திரும்பி நீங்கள் ஆசைப்படுறீங்க, நம்ம ஒரு கோழி அறுத்து ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி என்ன செய்றீங்கன்னா, சாப்பாடாக கூட கொடுக்குறீங்க. அல்லது கோழி இறைச்சியாக கூட கொடுத்து விட்றீங்க. 2 பேருக்கு நம்ம கோழி இறைச்சி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால், இதை இறைவனுக்காக அறுத்ததை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது குர்பானி தான். அது குர்பானின்னா இறைவனுக்காக நெருங்குவதற்கு செஞ்ச ஒரு நல்லறம். அப்படிங்கிற வகையில் என்ன செய்யலாம், கோழியை நீ குர்பானி கொடுக்கலாம். முட்டையில் வந்து அறுத்தல்ங்கிறது ஒன்றும் வராது. வழங்குதா? முட்டையை முடிச்சா தான் கொடுக்க முடியும். அல்லது உடைச்சி அதை ஆம்லெட் போட்டு அல்லது அவிச்சு அப்படி நீங்கள் கொடுக்க முடியும். முட்டையை பொறுத்தவரை அறுத்தல் அதில் வராது. ஆனால் அதுக்கு அந்த குர்பான்கிற வார்த்தையை, குர்பான்னா தர்மம் செய்கிறது, அதாவது முட்டையை தர்மம் செய்கிறது, கோழியை தர்மம் செய்கிறதுங்கிற அர்த்தம் வருமே தவிர, குர்பான்கிற வார்த்தைக்கு நம்ம வழக்கத்தில் ஒரு அர்த்தத்தை உண்டாக்கிட்டோம்ல, பிராணிகளை அறுக்கிறது தான் குர்பான். அதனால உங்களுக்கு அந்த டவுட் வருது. குர்பானுக்குன்னா இறைவனை நெருங்குவதற்குரிய காரியம், எல்லா நல்ல காரியங்களும் குர்பான். அந்த அர்த்தத்தில் ஹதீஸ்ல வருது. நீங்கள் குர்பானிங்கிற உருது குர்பானியை மனசில் வச்சுக்கிட்டு அப்படி பார்க்கும்போது கோழி எப்படி குர்பானி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. கோழியை தர்மம் செய்கிறது, இறை நெருக்கத்துக்காக செலவு செய்தல். அப்போ உங்களுக்கு அந்த குழப்பம் வராது.